இல்லாத இந்த நகரம் எரியட்டும் என்று மதுரைக்கு சாபத்தை விடுறாங்க நம்ம கண்ணகி. கண்ணகியின் சாபத்தால் ஒட்டுமொத்த மதுரையும் எரிஞ்சு போகுது. எரிகின்ற தீப்பழம்புக்குள் நடந்து வரும் கண்ணகியை அந்த தீ கூட தீண்டவில்லை. கற்புக்கரசி அல்லவா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. சாதாரண மக்களாக இருந்தாலும் கற்புக்கரசி அல்லவா, அதனால கோவலனோட நினைவாக வடக்க போகிறா. வடக்க மலைப்பகுதியில் போய் கண்ணகி நிற்கிறா. மக்கள் எல்லாருமே கண்ணகியை தெய்வமாக தான் பார்க்குறாங்க. இங்கே கண்ணகியின் உயிரில்லை, தெய்வீக ஒளியானால். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, கோவலன் தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டானே, அவனுக்காக நம்ம ஏன் நீதி கேட்கணும், நாம் எதுக்கு உயிரை விடணும் அப்படின்னு சொல்லி கண்ணகி நினைக்கல. கற்புக்கரசியான அவள் நாம் எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த பாடம். இப்பயுமே பெண்களுக்கு நீதி கேட்க ஒவ்வொரு முறையும் முயற்சிக்கும் போதெல்லாம் கண்ணகியின் பெயர்தான் ஒலித்து கொண்டே இருக்கிறது, இன்னும் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். கருணை, அன்பு, கற்புநெறி தவறாமை, மன்னிக்கும் மனப்பாவம், இவை எல்லாமே வரலாற்று நாயகியாக்கியது நம் கண்ணகியை. எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்பதை கூறுவதால் தான் சிலப்பதிகாரம் மக்கள் காப்பியமாக மனதில் நிற்கிறது. உங்கள் மனதிலும் சிலப்பதிகாரத்தை மிக எளிமையாக தேநீர் கதைகள் நிலை நிறுத்தி இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். தேநீர் கதைகளில் வாசகர் விருப்பம். ஒரு தோழி விடுகதை சொல்லுக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு தோழி இலக்கியங்களை சொல்லுக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் விருப்பப்படியே தேநீர் கதைகள் பயணிக்கும். ஒரு கோப்பை தேநீரை சொட்டு சொட்டாக அருந்துகிறோம், அதைவிடவும் இனிமையாக தேநீர் கதைகள் உங்கள் முன் காட்சிப்படுத்தப்படும். உங்கள் விருப்பம் என்ன, உரையாடுங்கள் எங்களுடன், நிச்சயமாக நிறைவேற்றப்படும். தகுதியுள்ள தலைப்பாக இருந்தால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இவ்வளோ கடுமையாக வேலை செய்கிறதே உங்களுக்கு நல்ல ஒரு இலக்கியத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க தயவு செஞ்சு. முழுமையான ஆதரவு கொடுத்து முழு வீடியோவையும் பாருங்கள். அப்போது தான் தேநீர் கதைகள் மேலும் மேலும் இனிமை பெறும், வளர்ச்சி பெறும், வலிமை பெறும். நீங்கள் தரும் வலிமை கதைகளுக்கு மட்டுமல்ல, தேநீர் கதைகள் தோழிக்கும் தான். எங்களின் உற்சாகம் என்பது செயலளவில் இருக்கும். நீங்களும் அப்படித்தான். ஏனென்றால் நீங்கள் தான் எங்கள் தோழியாச்சே, தோழனாச்சே. இணைந்து கைகோர்ப்போம். இன்னொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.